ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் தருகிறதான வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இந்த புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 34 verse 5, சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நமக்காக தருகிறதான வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சவுல் துரத்தப்பட்ட வேளையிலே தேவ சமூகத்திலே அவர் பாடினதான இந்த சங்கீதம் தான் இந்த 34வது சங்கீதம். அந்த சங்கீதத்தின் மேற்பகுதியிலே போடப்பட்டிருக்கிற வார்த்தையை கூட நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்படுகையில் பாடின சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பயந்த நிலைமையிலே சவுல் துரத்தி வருகிறான் என்பதை கண்டு அவன் பயந்து இருந்த வேளையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் தேவனை நோக்கி பார்த்தபடினாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை வெட்கப்படாதபடி அவன் தலையை நிமிர பண்ணினார், அவரை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து அநேக வருடங்களாக அநேக மாதங்களாக தேவ சமூகத்தையே நோக்கி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறதான வார்த்தை தான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை மாத்திரமே நாம் நம்பியிருக்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலையை நமக்கென்று உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார் என்றால், அவரை மாத்திரம் நாம் நம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அதனால தான் சில நேரங்களிலே சில பாதைகள் நமக்கு நாம் எதிர்பார்ப்பதை விட கடினமாக, மோசமான, அழுகையான, பலரால் தள்ளப்பட்டு பலரால் நெருக்கப்பட்டு அநேகரால் நேசிக்கப்பட்ட நபர்கள் கூட நமக்கு விரோதமாக, நம்மை அன்பு பாராட்டாதவர்களாக, நம் மீது கரிசனை இல்லாதவர்களாக மாறி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஏனென்று தெரியுமா? அவரை மாத்திரம் நான் நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தரே நமக்கு உருவாக்குகிறார். The Lord is turning everything according to his will. ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லா காரியங்களையும் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி நடத்துகிற தேவன். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் அவரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்புவார். நம்முடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் நாம் சார்ந்து இருக்கக்கூடாது என்பது அவருடைய ரொம்ப ஆழமான ஒரு விருப்பம். அவரை மாத்திரம் எல்லாவற்றிலையும் நாம் சார்ந்து இருக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்படித்தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் இருந்ததான ஒரு சூழ்நிலையில் மத்தியில் பாடினதான இந்த சங்கீதம் 34வது சங்கீதம். அவன் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதை கடினமானதாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம், நீங்கள் சகித்து கொள்ளாத ஒரு காரியங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு நேர் விரோதமாக எழும்பி கொண்டு இருக்கலாம், அல்லது அந்த பாதை வழியாக நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பாதை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். அந்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல முடியும். இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நம்பி இருக்கும் பொழுது, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை ஆண்டவர் மாற்ற முடியும், ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் மாற்ற முடியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தொடுகிறார். ஏனென்றால் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே முன்னின்று அவர்களுக்கு ஜெயத்தை, விடுதலையை, வெற்றியை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்.
நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்து விட்டு அவர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல, அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய கண்ணீரை பார்த்து விட்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்காய் செயல்படுகிற தேவன். நமக்காய் ஹல்லேலூயா பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற தேவன். நம்முடைய காரியங்கள் அவருக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய ஜெபங்களை அவர் பார்க்கிறார். நாம் எவ்வளவாய் தேவ சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வளவாய் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறோம். சில வேளையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஹல்லேலூயா நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். வேலை பார்த்து கொண்டிருக்க அந்த வேலை ஸ்தலத்திலே நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஏன் எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மேலும் மேலும் தலை தூக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அல்லது இந்த புதிய மாதத்தில், இந்த மே மாதத்தில் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் முன்னிறுத்துங்கள். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் முன்னிறுத்தி நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படியான நாட்கள், அந்த மாதத்தை கர்த்தர், இந்த மே மாதத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரை, உங்களுடைய வாழ்க்கையின் அழுகுரலின் சத்தத்தை, உங்களுடைய மனதினுடைய அந்த குமரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராகவே அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய ஹல்லேலூயா மகிமை நம்முடைய மத்தியிலே வெளிப்பட நெருங்கி விட்டது என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த மேன்மையின் நாட்களை கர்த்தர் நமக்கு குறித்து வைத்து விட்டார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்று என்ன தெரியுமா? நாம் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றி இருக்க வேண்டும். அவரை மாத்திரம் நாம் உறுதியாய் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை மாத்திரம் நாம் உறுதியாய் சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் எப்படி சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் தந்தாரோ, துரத்தப்பட்ட அந்த சவுலுக்கு முன்பாக கர்த்தர் எப்படி தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரோ, மேன்மைப்படுத்தினாரோ, அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நின்று அவரை நோக்கி பார்க்கிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஹல்லேலூயா சகாயம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே, உங்களுடைய இனஜன பெந்துக்கள் மத்தியிலே உங்களை யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ, உங்களை யாரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ, உங்களை யாரெல்லாம் அவமதித்தார்களோ, உங்களை யாரெல்லாம் ஏளனமாய் நினைத்தார்களோ, அப்படிப்பட்ட ஜனத்திற்கு மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் நாள், நிரூபிக்கும் மாதம் இது என்றுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக நான் சொல்லுவேன். அநேகருடைய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகளை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து நடுங்க வேண்டாம். தாவீது பயந்தான். சவுல் துரத்தி வருகிற காரியத்தை நினைத்து அவன் பயந்தான். ஆனாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தர் அவனை இந்த சங்கீதத்தை பாடும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை நம்பி இருந்தான், தேவனை மாத்திரம் நோக்கி இருந்தான். இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு எல்லாமே என்னுடைய பிரதர் தான், எனக்கு எல்லாமே என்னுடைய அம்மா தான், என்னுடைய அப்பா தான், என்னுடைய தம்பி தான், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்பவில்லை. நாம் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நாம் சொல்லுகிற காரியம், எல்லாவற்றுக்கும் முன்பாக நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்றால், எனக்கு எல்லாமே ஆண்டவர் மாத்திரம்தான், எனக்கு எல்லாமே கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் பிலீவ் பண்ணுறது, நான் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒருத்தர் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உறுதியோடு நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எந்த இடத்திலும், எந்த நபர்களுக்கு மத்தியிலும், எந்த ஜனத்திற்கு மத்தியிலும் நம்மை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவன். இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள், நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருங்கள், கர்த்தரையே நோக்கி இருங்கள். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில அந்த பெரிய தேவன்
மகிமையான தேவன், அன்றைக்கு சிலுவையை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்காக ஒரு பெரிய காரியத்தை, மகிமையை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எனக்கு அப்பா அம்மா என்னுடைய உறவினர்கள் எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் மாத்திரம் என் வாழ்க்கையை பிடிச்சிக்கோங்கப்பா, என் கரத்தை நீங்கள் மாத்திரம் பிடித்து நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா, நீங்கள் என்ன கூட இருங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அவரை உறுதியாய் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை வெட்கப்படாதபடி நம்முடைய தலையை நிமிர பண்ணுவா. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் உங்கள் வார்த்தையை ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, வெட்கப்படாதபடி கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் செய்ய போற மகிமையான காரியத்தை எண்ணி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே ஜனத்திற்கு அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கண்ணீர்கள், வேதனைகள், அவருடைய கலக்கங்கள், அவருடைய துயரங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த மே மாதத்திலே கர்த்தாவே அவருடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி இந்த புதிய மாதத்தில் நான் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. கன மகிமை துதி எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுவார். நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பார்த்த அந்த முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. May the Lord bless you all. Amen.